버려 나보다 네가 걱정이 돼 오늘을 위해 기도할게 최선을 다해줘 장난스러운 키스 என்ன இன்னைக்கு சைக்கிள்ல வந்திருக்க? ஓ நீயா? ஓ ஹாய். ஹாய். இது கப்பல் சைக்கிளா? இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான். கப்பல் ட்ரெஸ்ஸும் போட்டு போக சொன்னாங்க. நான் தான் முடியாதுன்னு வந்துட்டேன். ஓ. ஆனா நீயும் உன்னோட வெட்டிங் ரிங்க போடாம வந்திருக்க. ஓ அதுவா? மேரேஜ் லைசன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம்னு இருக்கேன். மேரேஜ் லைசன்ஸா? ஆமா சரி வா. ஆக்சுவலா மேரேஜ் பத்தி திரும்ப யோசிக்கலாம்னு இருக்கேன். நிஜமா? ஆமா. சானியா இன்னும் நீ சட்டப்பூர்வமா அவனோட ஒய்ஃப் ஆகலையா? என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? இந்த வானம் பூமி இது ரெண்டும் தான் எங்க கல்யாணத்துக்கு சாட்சி. ஆனா மேரேஜுக்கு நீயும் வந்தல்ல, பேப்பர் சைன் மட்டும் தான் கல்யாணமா? அதோட பவர் என்னன்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஸ்டாம்ப் பவர். அப்படின்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுதே. இல்ல இல்ல சும்மா தான் சொன்னேன். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீ நிஜமா தான் சொல்றியா? நீ டாக்டர் ஆகிறதுனால அவளும் நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்படுறல? அவளை என்னால நம்பவே முடியல. பூமி சூரியனை சுத்துற மாதிரி அவளும் உன் பின்னாடி சுத்தணும்னு நினைக்கிறேன். பூமி சூரியனை மட்டும் சுத்தி வரல, நிறைய கிரகங்களையும் சுத்தி வருது. ஓ ஏதோ பேச்சுக்கு சொன்ன, அதுக்கும் அட்வைஸா? என்ன இன்னும் சான்ஸ் இருக்குன்னு நீ எப்படி சொல்லலாம்? நான் விட மாட்டேன். என்ன சொன்ன? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆனதா நீ மேரேஜ் ரெஜிஸ்டர்ல சைன் போடுவியா? எப்படி சைன் பண்ணாம இருக்க நானும் பாக்குறேன். ஓகே, உன் சேலஞ்சுக்கு நானும் ரெடி. நான் பாஸ் ஆகுறேன், பாரு. இதோ பாருங்க செஃப், நான் சொல்ற மாதிரி பஃபே அரேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நிச்சயம் நம்ம ரெஸ்டாரண்ட் முன்னாடி கூட்டம் சும்மா அள்ள மோத போது பாருங்களேன். சப்போஸ் அவங்க தனியா ஏதாவது லஞ்ச் ஆர்டர் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்காக அதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க. என் ஐடியா நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா மிஸ்டர் ஜிம்மி வாங்க. வெல்கம். ஓ என்ன சாப்பிடுறீங்க? இன்னைக்கு சாம்காய் நூடுல்ஸ் சாப்பிடலான்னு இருக்கேன். தினமும் நூடுல்ஸ் மட்டுமே சாப்பிடுறீங்க? நீங்க ரைஸ் பிரெட் இதெல்லாம் கூட சாப்பிடுங்க. நூடுல்ஸ் தவிர சீசன்ட் குக்கும்பர் இருந்தாலும் கொண்டு வாங்க. அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். என்ன பண்றது? அது எங்க ரெஸ்டாரண்ட்ல பண்றது இல்லையே. என்ன நீங்க பண்றது இல்லையா? ஆமா, அது என்னது? பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபேன்சியா இருக்கு. இது ஒரு விதமான ஃப்ளாஸ்க். எங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுல தான் டீ ஷேர் பண்ணிப்போம். குடிக்கிறீங்களா? நீங்க குடிச்சத நான் குடிக்கணும்ங்கறீங்களா? இது யூசுவலா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஷேர் பண்ணிப்போம். இது குடிச்சா நீங்க ஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஒரே ஒரு ட்ரிங்கை எல்லாரும் சேர்ந்தா ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதை எடுத்து அப்படி ஓரமா வைங்க. உங்களுக்கு இத பத்தி தெரியாது. இந்த ஃப்ளாஸ்க்ல குடிச்சா எந்த பாக்டீரியாவும் இன்ஃபெக்ட் பண்ணாது. இத குடிச்சு என் ஃப்ரெண்ட் ஆயிடுங்க. எனக்கு உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை இல்ல. நூடுல்ஸ் சாப்பிட்டு கிளம்புங்க. என்ன அப்ப பாய் ஃப்ரெண்ட் ஆருங்க. என்னது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜிம்மி. ஃபர்ஸ்ட் சைட்லயே உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ, இந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. போய் சொல்ற. நான் டெய்லி இங்க வர, ஆனா அவளை பார்த்ததே இல்ல. நீ டேட்க்கும் போனது இல்ல. என்ன பேசுற நீ? லவ் பண்ண அடிக்கடி டேட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் என் இதயத்துல ஒருத்திக்கு மட்டும் தான் இடம் இருக்கு, புரியுதா? நான் நம்பவே மாட்டேன். இது பாரு, இனிமே இந்த பக்கம் நீ வராத. உன்னதான், புரியுதா?
சொல்லு கோமினா. ஆமா இப்பதான் போயிட்டு இருக்கேன். உன்னை அப்புறமா பாக்குறேன். ம். ஓ சானியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஹே ஹாய் கிறிஸ்டன். இப்பெல்லாம் நீ ஏன் டென்னிஸ் பிராக்டிஸ் வரதில்ல? ஏன் கல்யாணம் ஆச்சுங்கிறதுனாலயா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்ன நீ சீரியஸாவா சொல்ற? ஆமா அதான் கொடுமை. சானியா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அந்த நர்சிங் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும். அந்த கோர்ஸ்க்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. நீயே சானியா அதை சூஸ் பண்ண? அதுக்கு நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்களே. அது எனக்கும் தெரியும். ஆனா எப்படி எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன்னு தெரியல. இதை பாரு, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. நீ திரும்பவும் நம்ம காலேஜ்லயே சேர்ந்துரு. என்னது? சான்ஸே இல்ல. கண்டிப்பா அன்னைக்கும் புயல் மழை வரதான் போகுது. புயல் மழையா? அதேதான். சானியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயமா? ம். எரிக்காவ பத்தியா? ஆ. டேட் பண்றியா? இல்ல, அத எக்ஸாக்ட்டா டேட்டிங்னு சொல்ல முடியாது. ஆனா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஹாட் டாக் சாப்பிட்டோம். ஹாட் டாக்ஸா? என்ன சொல்ற? அவ கூட சேர்ந்து சாப்பிடுற சான்ஸ் கிடைச்சது. ஆனா ஒருத்தங்களால எப்படி இன்னொருத்தங்க மேல இவ்வளவு அனுபவிக்க முடியுதுன்னு தெரியல. எங்க பாரு, கண்டிப்பா நாம விரும்புறவங்களுக்கு நம்மளையும் ஒரு நாள் பிடிக்கும். ஜூரி வந்துட்டீங்களா? இப்ப வந்துட்டு போனாருல்ல கஸ்டமர், இதுக்கு முன்னாடி அவரோட ஹேர் எவ்வளவு லென்த்தியா இருந்தது தெரியுமா? அவரு டெய்லி இந்த பார்லருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண சொல்லுவாரு. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு ஷார்ட் ஆச்சு. இதுல விஷயம் என்னன்னா, அவர் எப்பவும் ஒர்க் ஹார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வராரு. அதனாலதான் நான் இவ்வளவு சார்ஜ் பண்றேன். உன்னை பார்க்க தான் வரான்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். இதுல சர்டிபிகேட்டே வாங்காத உனக்கு இது பெரிய விஷயம்தான். பிராக்டிஸ் பண்ணல. இங்க பாரு ஜூரி, என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா டேட்டிங் போன, அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. ஹே, உனக்கு அதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்க போகுது? எப்ப பாரு ரூம்ல உட்கார்ந்து டிரா பண்ணிட்டு இருப்பியே. டேட்டிங்ல உனக்கு சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாம உன்னை யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. இவ்ளோ அழகா தானே இருக்கா? உன் கார்ட்டூனுக்கு நிறைய ரேட்டிங்ஸ் வந்திருக்கு. நேத்து தான் புதுசா ஒன்னு அப்லோட் பண்ண, பாக்குறீங்களா? ஏய் ஏய் ஜூரி குண்டா வரைஞ்சிருக்க. ஏய் அவ்வளவு குண்டாவா இருக்கா? பாவம் இவளோட ஆம்ஸையும் பாரு எப்படி வரைஞ்சிருக்காங்க. இதனால எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏப்பா இப்படி எல்லாம் டிரா பண்ணிருக்க? இப்பதான் சானியா ஜோட வைஃப் ஆயிட்டால, இனிமே ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போறான்னு பார்க்கலாம். ஆமா, இத டிரா பண்ணும்போது நானும் அதான் யோசிச்சேன். நான் இன்னும் அவன் வைஃப் ஆகல. ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. எக்ஸாம் ரொம்ப டஃப்பா இருக்குமா. எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியல. அப்படியாம்மா? மேரேஜ் வேற ரெஜிஸ்டர் பண்ணனும். என்ன ஆன்ட்டி பண்றது? சானியா, என் கூட வா. மேரேஜ் லைசென்ஸ் இதை விட்டா வேற வழி இல்ல. என்னது இது? அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பானா? நான் அவனோட அம்மா. ஆனா ஆன்ட்டி
நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே. நீ தானே ப்ராமிஸ் பண்ணிருக்க, நான் பண்ணலையே. அவனுக்கு இப்படிதான் பண்ணணும். இங்க பாரு, மேரேஜ் லைசென்ஸ் 2 விட்னஸோட சைன் வேணுமா? நல்லதா போச்சு, நானும் உங்க மாமனாரும் போட்டுடுறோம். ப்ராப்ளம் எதுவும் வராதா? அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இதை நம்ம முடிச்சிட்டு அப்புறம் நீ டெஸ்ட் எழுதப்போ. இனிமே நீ பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. இனிமே அவனால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியா? ஆமாமா, உனக்கு தான் நீ பாஸ் ஆவேங்கிற நம்பிக்கை இல்லல்ல. இதுதான் ப்ராப்ளம். ஐடென்டிஃபிகேஷன் வேணுமா? நமக்கு இப்ப ஜோவோட ஐடி வேணுமே. ஜோவோட ஐடியா? அவனோட ஐடிய எப்பவும் அவன் கிட்டே வச்சிட்டு இருப்பானா? என்ன பண்ணிட்டு இருக்க? என் வாலெட்டுக்குள்ள என்ன பார்த்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, என்னோட வாலெட் ரொம்ப அழகா இருந்தது, அதான் பார்த்தேன். எவ்வளவு கியூட்டா இருக்கு. இதே மாதிரி ஒண்ணு வாங்கி தரியா? ஏ சானியா, உன் புருஷனோட வாலெட்ன்ற உரிமையில இதை தொடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுல கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏய், என்ன லூஸ் மாதிரி உளற? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உங்கள தூங்குறேன். ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களே. என்ன? அது எப்படி முடியும்? நாங்க இப்பதானே வரோம். அப்படியா? கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். உங்க ஹஸ்பண்ட் தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு, மிஸ்டர் ஜோ. என்ன ஜோவா? நான் தான் எடுத்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னை தவிர இந்த வேலையை வேற யாரு பாப்பா? பாரு ஜோ, எதுக்காக அவளை திட்டுற? ஜாலிக்காக தாம்மா. இவளை திட்டுறதுக்காக தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவளுக்கு வேண்டியதை அடையிற வரைக்கும் இவ தூங்க மாட்டாளே. இவ நர்சிங் கோர்ஸ் பாஸ் ஆகிறதுக்காக தான் எங்க மேரேஜ் பத்தி நான் அந்த டிசிஷனை நான் எடுத்தேன். ஆனா நீ அதை பெருசாவே எடுத்துக்கல. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா இருக்கு. இல்ல, நான் கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், हार्ड वर्क பண்ணுவேன். डिसअपॉइंट आगादा। हाँ, 1000 फ्लायर्स बनाने होंगे, तैयार रहना होगा। ओके, कितने लंच बॉक्स है देखते हैं। अच्छा सुनो, ये सब कब तक होगा?
हमें ये जल्दी शुरू करना है, मैं इसलिए आज सारी रात जाग कर करूंगा। हाँ, पर वो उस दिन के बाद से क्रेज नहीं आई। ऐसा है क्या? मैं इतना बिजी था कि मुझे पता ही नहीं चला। हाँ, और ये भी। மோசக்குழால அடைப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன டெக்னிக் யூஸ் பண்றது? ஓ, அவங்க வாய்க்குள்ள மூச்சு இழுத்து விடணுமா? சானியா, ஹலோ. நிஜமா? ஜிம்மியா? சரி உட்காரு. ஜிம்மி ரொம்ப நல்லவன். ஒருவேளை அவன் நல்லா சமைக்கிறதுனால நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். அதுதான் நடந்திருக்கும். இல்லப்பா, எனக்கு எல்லாமே பிடிக்கும். அவனோட லுக் பிடிக்கும், அவனோட ஸ்மைல் பிடிக்கும். முக்கியமா அவன் பேசும்போது பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஓ அப்படியா? நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இங்கிலாந்துக்கு போயே ஆகணும். ஆனா எனக்கு போக பிடிக்கல. அவன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. ஜிம்மி போக வேண்டாம்னு சொன்னா நான் கண்டிப்பா போக மாட்டேன். அவன் அவ்வளவு பிடிக்குமா? ஆனா என்கிட்ட ஜிம்மி யாரையும் லவ் பண்றதா சொன்னான். அது உண்மையா? யார் அது? அப்படியா சொன்னா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமா? எனக்கு தெரியும். சானியா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஜிம்மி கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்ல. கண்டிப்பா. எங்க ரெஸ்டாரன்ட்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். வாங்க வாங்க. இன்னைக்கு எங்க ரெஸ்டாரன்ட்ல ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். வாங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் சார். வாங்க வாங்க. உள்ள போங்க, சாப்பிடுங்க. டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். வாங்க. நீ ரொம்ப கிரேட் ஜிம்மி. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது என்னோட கிஃப்ட். தேங்க்ஸ். ஏய் அம்மா, நீ எதுக்காக சானியாவை விட்டுட்டு இந்த பொண்ணை உன் கூட கூட்டிட்டு வந்திருக்க? ஹாய் ஜிம்மி. ஹலோ. ஹாய் சானியா, நல்ல வேளை வந்துட்ட. உன்னோட பிசினஸ் நல்லா நடக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன இது, உங்க ஊர்ல இந்த மாதிரி gift எல்லாம் யாருக்காவது கொண்டு வந்து கொடுப்பாங்களா? நான் தான் அவளை இதை வாங்க சொன்னேன். ஓ உண்மையாவா? நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இதை வாங்கணும்னு. நல்ல வேளை நீ gift-ஆ கொடுத்த. ஓ இது ரொம்ப நல்லா இருக்கு. Thank you very much. ஒரு நிமிஷம், வந்திருக்க கெஸ்ட் கிட்ட நீங்க வாழ்த்துறை சொல்ல மாட்டீங்களா? என்ன நீங்க கூட இப்படி பேசுறீங்க? சாதாரணமா கூப்பிடுங்க. என்னடா இப்படி பேசுற? நீதான் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டியே. இது உங்கள பல பேருக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அது மிச்சிலியன் புக்னு ஒரு கைடு இருக்கு. உலகத்துல இருக்க பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸ பத்தி அதுல இருக்கும். அந்த புக்ல ஒரு ஸ்டார் கிடைச்சா கூட அது ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓவர் நைட்ல உலகம் பூரா புகழ் கிடைக்கும். நான் இத முதல்ல சுத்த பொய்ன்னு தான் நினைச்சேன். அதுவும் இல்லாம நாம சமைக்கிற சாப்பாட்டுக்கு அவங்க யார் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறதுன்னு சிரிச்சேன். ஆனா அதுக்கப்புறமா தான் அவங்க வெறும் சாப்பாட்டோட டேஸ்ட வச்சு மட்டும் அந்த ஸ்டாரை கொடுக்கறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ருசி மட்டும் இல்ல, சாப்பாடோட தரத்தையும் பார்த்து அவங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறாங்க. அந்த ஸ்டார்னால வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, அதை தயாரிக்க கூடிய அந்த செஃப்க்கு கூட உலக அளவுல புகழ் கிடைச்சிடும். அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் அந்த ஸ்டார் நிச்சயம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்ல போனா அதுதான் என் கனவும் கூட. இதனால இந்த ரெஸ்டாரண்ட்டை தொடங்கி வச்ச ஆத்மாக்கு கூட கண்டிப்பா சாந்தி கிடைக்கும். சரிதானே? Thank you very much. ரொம்ப நல்லா பேசணும் ஜிம்மி. மிஸ்டர் ஜிம்மி, நான் இங்கிலாந்துக்கு போய் ஆகணும். ஆனா எனக்கு போக பிடிக்கல. நீ சொன்னா நான் இங்கேயே இருந்துடுவேன். ஏய், நீ எதுக்காக இப்ப கண்டபடி உளறிட்டு இருக்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எனக்கு தானியாவை தவிர யாரும் தேவையில்லை. என்ன? சானியாவா? ஆமா, எனக்கு சானியா தவிர யாரும் இல்ல. நீ இங்கிலாந்துக்கு போகணுமா? போ, தயவு செஞ்சு போ. திரும்பி மட்டும் வந்துடாத, சரியா? ஜிம்மி, ஏய் கொஞ்சம். ஹே கிறிஸ்டி, இப்ப என்ன பண்றது? கிறிஸ்டி இங்கிலாந்துக்கு போறதுன்னு முடிவே பண்ணிட்டா. அவ என்ன ரொம்ப நம்பியிருந்தா, பாவம் ஏமாந்துட்டா. தேவையில்லாத விஷயத்துல எதுக்கு இன்வால்வ் வர? அவதான் என்ன ஹெல்ப் பண்ண சொன்னா. நீ அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்கலாம், உனக்கு தூக்கமே வராதுல்ல? சும்மா இரு.
இருந்தாலும் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதான் ஜிம்மி நீயும் அப்படி என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லு. கல்யாணம் ஆனதை தெரிஞ்சவன் அப்படி நடந்துக்கிறானே. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜிம்மி ரொம்ப நல்ல கேரக்டர். அவன் ஸ்கூல்ல கூட. ஹேய் நீ பொறாம தானே படுற? ஏய் யார் பொறாமப்படுறா? பொறாமையா? சரி அதை விடு, அவங்க பிரச்சனை அவங்களே பார்த்துக்கிட்டோம். நீ அதுல இன்வால்வ் ஆனா பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். அப்படியா? ஆமா, நீ எதுக்கும் ஒதுங்கியே இரு. கண்டிப்பா இதை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க. சரி ஓகே. நீயும் அப்படித்தானே பண்ண? சொல்லு. என்ன? நீயும் யாரும் இல்லாத போதானே உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட. என்ன உளர்ற? உண்மைதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லு, எனக்கு தெரியும் நீயும் கண்டிப்பா ஏய், நான் சொல்றேன்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. உண்மையை சொல்லு. இல்லன்னு சொல்றேன். என்ன பைத்தியமா நீ? கியூட்டா இருந்தது. என்னடா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டியா? எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கையெல்லாம் புண்ணா போச்சு. இன்னைக்கு அவ வர மாதிரி தெரியல. யாரு? கிறிஸ்டிடா. எனக்கு தெரிஞ்சு அவ அப்பவே போயிட்டான்னு நினைக்கிறேன். கஸ்டமர் வந்துட்டாங்கப்பா. வாங்க வாங்க உள்ள போங்க. கிறிஸ்டி கிளம்புறா. உனக்கு தெரியும்ல. போகட்டும், அதனால எனக்கு என்ன? உண்மையை சொல்லு, உனக்கு கிறிஸ்டியை பிடிக்காது? அட என்ன நீ, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் எதுக்காக உம்மன்னு இருக்க? அவளை மிஸ் பண்றல்ல? சான்ஸே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, எப்படி இருந்தாலும் என் ஃபேமிலியில நீயும் ஒருத்தி. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஜிம்மி. நான் இப்ப ஜோவோட ஃபேமிலியில இருக்கேன். ஆமா, அதுவும் சரிதான். அப்படின்னா நீ ஒரு வேலை செய். உனக்கு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனைனா உனக்காக நான் இருக்கேங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. உலகமே என்னை எதிர்த்தாலும் நிச்சயமா அந்த பிரச்சனையில இருந்து உன்னை காப்பாத்துவேன். ஏய் ஜிம்மி, இப்படி வந்து உட்காரு. சீக்கிரம் வா. நீ இது நாள் வரைக்கும் எனக்கு எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட்டிங்கா இருந்திருக்க. நான் என்ன சொன்னாலும் அதை தவறாம செஞ்சிருக்கேன். தேங்க்யூ ஜிம்மி. அப்புறம் இந்த முறையும் கடைசியா நான் சொல்றத நீ கேட்கணும் ஜிம்மி. கொஞ்சம் காமா நல்லா திங்க் பண்ணி பாரு. என் மனசு இப்படிதான் சொல்லுது, நான் இனிமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இதுக்கு மேலேயும் சொல்லிட்டு இருக்காத. ஓ மனசுக்கிட்ட நீ நேர்மையா கேள்வி கேட்டா அதுவே உனக்கு பதில் சொல்லும். கற்பனை பண்றதை விட்டுட்டா உன் ஃபீலிங்ஸ் என்னன்னு உனக்கு புரிய வரும். ட்ரை பண்ணி பாரு.
அப்புறம் எதுக்காக நீ உன்னோட டிராஃப்ட் நோட்டீஸ் என்கிட்ட காமிக்கிற? நீ ஏதாவது பண்ணுவேங்கிறதுக்காக இல்லை. என்ன ரீசன் தெரியல, இது எதுக்காகவோ உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு. ஏ அன்னைக்கு ஒரு நாள் உன்கிட்ட அழுதுன்றதுக்காக என்கிட்ட இதை சொல்றியா? நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன்ல? இல்லை, நான் ஒன்றும் ஃபூல் இல்லை. நீ எதுக்காக அழுதன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு இப்போ பேசல. டோன்ட் வரி. இப்போதான் ரிலீஃபா இருக்கு. இவன் ஏன்டா இப்படி பேசுறானேன்னு நீ எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஓகே. ஒருவேளை உனக்கு எதுவுமே தோணாம ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்ததுன்னா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி போட முடியுமா? முடியாது. இமெயில்னா கூட யோசிச்சிருப்பேன். ஆமாம், இப்போ இமெயிலாம் இருக்குல்ல, யாராக இருந்தாலும் இப்போல்லாம் லெட்டர் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்கல்ல. நான் கூட அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். லெட்டர் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நல்லா படுத்து தூங்கலாமே. அப்புறம் சரி, நான் கிளம்புறேன். எரிகா, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றியா? ப்ளீஸ் எனக்காக பண்ண. இனிமே நீ எப்பவுமே தனிமையில் அழக்கூடாது. அன்னைக்கு நீ என் தோளில் சாஞ்சு அழுதல்ல, அப்போ என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் இதயமே நொறுங்கி போற மாதிரி இருந்துச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். சந்தோஷமா இரு. ஒருவேளை எனக்கு போரிங்கா இருந்தா கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன். क्या सच में? இப்படி ஒரு முடிவை எடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பாவம்பா. என்ன உண்மையாவா? நான் ஆர்மியில் ஜாயின் பண்றதை நினைச்சு வருத்தப்படுற ஒரே ஆள் நீ தான். எங்க அப்பா அம்மா கூட என்ன சந்தோஷமா வெளியே அனுப்புறாங்க. ஆனா இப்ப நான் அதை சொல்றதுக்காக வரல, உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கா? எதுக்காக? நீ என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவல்ல, மனசுல இருக்கிற எந்த விஷயத்தையாவது வெளிப்படுத்தணும்னா அதை சின்சியராகவும் உண்மையாகவும் வெளிப்படுத்தினா நல்லதுன்னு. மறந்துட்டியா? ஆமா. ப்ரப்போஸ் பண்ணிட்டியா எரிகா கிட்ட? ப்ரப்போசலாம் இன்னும் ஒன்றும் பண்ணல, ஆனா அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பண்ணியிருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற நேர்மையை பார்த்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் சானியா. எங்கே ஃபெயில் ஆகிடுவோமோன்னு நான் சில விஷயங்களுக்கு தயங்கியிருக்கேன். ஒருவேளை என்னை பிடிக்காமல் போயிடுமோன்னு கூட பயந்துருக்கேன். ஆனால் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமேல் எதுக்குமே கேர் பண்ணிக்க மாட்டேன். என்ன பிடிக்கலன்னா அது அவங்களோட பேட் லக்குன்னு நினச்சி விட்டுருவேன். இது கூட நான் ஒன்றை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் தானே. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கு. ஸோ அதனால நான் உனக்கு ஒரு பிரதர் ஸ்தானத்தில் இருந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். அப்படியா? ஓகே, கொடு. ஹே, அது கையில் கொடுக்குற கிஃப்ட் இல்லை. நீ நர்சிங் ப்ரோக்ராம் போகணுன்னு சொன்னல, நான் ஆர்மி போன உடனே உனக்கு அங்கே சீட் வாங்கி தர ட்ரை பண்ணுறேன். ஹே, சும்மா விளையாடாத. உன்னால எப்படி அது முடியும்? சானியா, மனசு இருந்தால் அந்த உலகத்தில் முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளோட உயிரை கூட கொடுக்கலாம். அந்த நர்சிங் ப்ரோக்ராமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அந்த ஃப்ரெண்டு இப்போ என் ரூமில் ஷேர் பண்ணியிருக்கான். நான் என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டான். நிஜமாவா? அவர் இதுக்கு ஒத்துப்பாரா?
கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா ரூமை விட்டு துரத்திடுவேன்ல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வேற எங்கேயுமே ரூம் கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன். சோ உனக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த நர்சிங் கோர்ஸ் நீ பண்ண போற. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க சானியா, நான் இது கூட உனக்காக பண்ண மாட்டேனா? ஆனா ஒரு விஷயம், எக்ஸாம் விஷயத்துல மட்டும் என்னால எதுவும் பண்ண முடியாது சானியா. நீ தான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி ஆகணும். நான் ஆர்மிக்கு போறதுல இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணுங்க. ஏற்கனவே ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு, இதுக்கு மேல எப்படி? ஓகே. நான் ஆர்மிக்கு போக போறேன். அப்படியா? அப்படின்னா ஷார்ட்டா தான் இருக்கணும். நீ கவலைப்படாத, நான் வெயிட் பண்றேன். கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன். இது நீ கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஓ, எக்ஸாம் நெருங்கிடுச்சா? ஆமா, கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண முடியும், காம்படிஷன் தான் ஜாஸ்தியா இருக்கே. குட் லக். ஏய், என்ன அதுக்குள்ள தூங்குற? பின்ன என்ன பண்ண சொல்ற? நான் படிக்கிறதுக்கு நீயும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? என்ன பேசுற நீ? ப்ளீஸ் மிஸ்டர் ஜோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. In order to inspect the patient's nutritive conditions, when is the best time to inspect the patient's abdomen? சொல்லு. 4 to 5 hours after meal. There are 3 premises of setting up your goal in order to motivate someone. Be detailed. It must be achievable and it's slightly hard. Also, By yourself. correct. It has to be set on your own. பாத்தியா, நாம ஒரு லட்சியத்தை அடையணும்னா முதல்ல மோட்டிவேட் ஆகணும். அந்த மாதிரி ஏதாவது கோல் வச்சிருக்கியா? எனக்கும் கோல் இருக்கு. என்னது? நான் ஒருவேளை பாஸ் ஆயிட்டேன்னா கிறிஸ்மஸ்க்கு டேட் போகணும். டேட்டா? மேரேஜுக்கு முன்னாடி நாம ப்ராப்பரா டேட்டிங் பண்ணவே இல்லையே. ஹனிமூனும் சொதப்பிடுச்சு. நான் பாஸ் ஆன டேட்டுக்கு கூட்டிட்டு போ. ஓகே. ஒன் டே ஃபுல்லா. சரி. சூப்பர். நம்ம பிராக்டிக்கலா பண்ணி பார்க்கலாமா? சிபிஆருக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை? நான் படிச்சு பார்த்தா, ஆனா இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. 1 மினிட்டுக்கு 100 டைம்ஸ் கம்ப்ரஸ் பண்ணணும். அது எப்படின்னா, இப்படி 1 2 3ன்னு பிரஷர் கொடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, ட்ரை பண்றேன். இந்தா தலை தூக்கு. நான் இப்போ பிரீத்திங் செக் பண்ண போறேன். மூச்சு விட முடியலையா? சரி, உன் மவுத்தை ஓபன் பண்ணு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். உனக்கு அது புரியல? என்ன சொல்ற? அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, ட்ரை பண்ணு. ஓகே. அப்புறம் செஸ்ட கம்ப்ரஸ் பண்ணனும் 30 டைம்ஸ். 1 2 3 4
ஏய் நீ பண்றத பார்த்தா ஒரு நோயாளியை ட்ரீட் பண்ற மாதிரி தெரியலையே. வலிக்குமேனு பார்த்தேன். சரி ஓகே. 1 2 ஆர்ம்ஸ் ஸ்ட்ரைட்டா வச்சுக்க. 4 இது ஓகேவா? 5 6 7 8 கொஞ்ச நேரம் இரு. இங்க வாயேன். பிராக்டிகல் இன்னும் முடியல. இதுவும் பிராக்டிகல்ஸ் தான். வாடா ஜனு, என்ன விஷயம்? நான் ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன். என்னண்ணா இது? சானியா அண்ணி, உங்க ரூம் பக்கத்துல நானும் இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை பார்த்து நானும் கெட்டு போயிடக்கூடாது. சரி. சாரி. இந்தா இது சாப்பிடு. இது சாப்பிட்டா ரிலாக்ஸா இருக்கும். இந்தா 2 செஷனா இருக்க போகுது. ஆமா, ஃபர்ஸ்ட் ரைட்டிங் எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு. அவங்க என்ன கேட்பாங்க? எனக்கு நர்வஸா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, இத சாப்பிட்டல எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் கிளம்பு, எக்ஸாமுக்கு லேட் ஆயிட போகுது. சானியா, குட் லக். தேங்க் யூ. இவ ஈஸியா ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம்ல, ஏன் இப்படி டஃப்பானதை எடுத்திருக்கா? வாவ், இந்த क्वेश्चंस தான் வரும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு பிரில்லியன்ட் பர்சனை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஏய் கோமினா, எனக்கு நர்சிங்க்கு சீட் கிடைச்சா அப்ப என்ன நடக்கும்? நம்ம 68 யாரா? நான் தான். உள்ள வாங்க. ஏய், நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். Hello ma'am, I'm number 68, name Sania. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இப்ப ஞாபகம் வந்துடுச்சு. நான் எதுக்காக உனக்கு இந்த காலேஜ்ல சீட் கொடுக்கணும்? எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதான். ஓ, யூ ஆர் வெரி லக்கி. சிபிஆர் மெத்தட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உயிருக்கு போராடும் போது நம்ம சரியான முறையில இதை பயன்படுத்தணும், இல்லைன்னா பேஷண்டோட உயிரே ஆபத்துல போய் முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி இதை தவறா பயன்படுத்தினதுனால சில பேர் உயிர் இழந்திருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சவங்க ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. நிஜமாவா? அதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் அது மர்டர் செஞ்ச மாதிரி தானே. மர்டரா? இப்ப நீ என்ன பண்ண போற? சிபிஆர் பண்றதுனால ஒருத்தவங்கள பொழைக்க வைக்கவும் முடியும், அவங்கள சாகடிக்கவும் முடியும்னா நான் கண்டிப்பா அவங்கள பொழைக்க வைக்க ட்ரை பண்ணுவேன். அப்படியா? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல கான்ஷியஸ்ல இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணு. ஓகே. ஆர் யூ ஆல் ரைட்? உதவி வேணும்னு கேட்க மாட்டியா? யாராவது ப்ளீஸ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஏய், நீ பண்றத பார்த்தா ஒரு நோயாளியை ட்ரீட் பண்ற மாதிரி தெரியலையே. போது, நிறுத்து. நீ இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்ட. உனக்கு இந்த முறையை பயன்படுத்துற விதம் சரியா தெரியவே இல்ல. அது மட்டும் இல்லாம நீ ஒருத்தர உதவி வேணும்னு கேட்டல்ல,
ஆனா அதுக்கு யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. அப்புறம் நீ 4ல இருந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் டீப்பா பிரஸ் பண்ணிருக்கணும். ஆனா நீ 6ல இருந்து 7 சென்டிமீட்டர் அளவுக்கு டீப்பா பிரஸ் பண்ணிருக்க. அப்படி செஞ்சதுனால என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அவங்களுடைய ரிப்ஸும் லங்ஸும் சேதமடைஞ்சு இறந்து போயிருப்பாங்க. இது மட்டும் இந்நேரம் உண்மையா நடந்திருந்தா நீ கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருப்ப. உன்ன மாதிரி ஒரு கொலைகாரியை நாங்க செலக்ட் பண்ண முடியாது. ஸ்பாட்லயே அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு சீட் கொடுக்க மாட்டாங்களாம். அட கடவுளே. நான் அதான் சொன்னனே, நம்ம சானியா அண்ணி கண்டிப்பா நர்ஸ் வேலைக்கு சூட் ஆக மாட்டாங்க. ஜூனோ சரியா தான் சொன்னேன். எனக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நர்வஸ் ஆயிட்டேன். அந்த பேஷண்ட் இறந்துட்டான்னு அவங்க சொன்னதுமே என் இதயமே நின்னு போயிடுச்சு. என்னால எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறதா உத்தேசமா? நான் என் லெவலுக்கு மீறி ட்ரை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த டெசிஷன் எடுத்திருக்கவே கூடாது. நான் வேற ஏதாவது கோர்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறேன். நான் மேல போறேன். தானியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ஆமாமா, இருந்தாலும் அந்த ப்ரொஃபசர் இவ்வளவு கடுமையா நடந்திருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? நம்ம டேட்டிங் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடும் போல இருக்கே. அதுக்கு இப்ப என்ன? உன் கூட டேட்டிங் போகணும்னு ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அட்லீஸ்ட் நாம 2 பேரும் இன்னைக்கு டின்னருக்காவது போயிட்டு வரலாம். நிஜமாவா? अरे आज ये सब क्या कर रहे हो तुम? तुम्हें तो बाहर घूमना चाहिए। हाँ? अब ये क्रिसमस का मैं क्या करूंगा? याद आया, क्रिस आज ही जा रही है ना? हाँ, क्रिस ने कहा था क्रिसमस ईव को जाऊंगी। अभी याद आया। और उसने कहा था कि 7 बजे की फ्लाइट है, मुझे याद है। अभी तो वो एयरपोर्ट पर ही होगी। இது நல்லா இருக்கும். இந்த பேக் தான் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கான். கடவுளே, டிராபிக் வேற ஜாம் ஆயிடுச்சு. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபாஸ்டா போறதுக்கு வேற வழியே இல்லையா? இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இந்த ரோட்ல தான் போய் ஆகணும். என்ன பண்றது? யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டினா இப்படிதான் நடக்கும். உயிரோட இருக்கான இல்லன்னு தெரியலையே. மேடம், உங்களுக்கு ஏதோ ஆகலையே? எழுந்திருங்க. சீக்கிரம் ஹெல்ப் கூப்பிடுங்க. இவங்களுக்கு அடிபட்டிருக்கு போல. சீக்கிரம் யாராவது ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. யாராவது சீக்கிரம் கால் பண்ணுங்க. பாவம் யாருன்னே தெரியல. இதே ஜாஸ்தி கிடக்குறாங்க. நீ கொலை குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருப்ப. மேடம், இவங்க மயங்கி கிடக்குறாங்க. ஆம்புலன்ஸ் வரல. உயிருக்கு ஆபத்து ஆயிடும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கப்பா. என்னாச்சு? வேடிக்கை பக்கமா சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. மேடம், உங்களுக்கு ஏதோ ஆகலையே?
1 மினிட்டுக்கு 100 டைம்ஸ் கம்ப்ரஸ் பண்ணும். அது எப்படின்னா தள்ளி போங்க. யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிட்டீங்களா? சார் இங்க பாருங்க. சொல்லுங்க மேடம். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. சரி. அவங்க முடிச்சிட்டாங்க. கண்ணு முடிச்சிட்டாங்க. பாருங்க. அப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படி? யார் இந்த பொண்ணு? ஒருவேளை சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்டாங்க. ஆமா. இல்லனா அவங்க உயிருக்கே ஆபத்து. எப்படியோ நல்ல வேளை பழிச்சிட்டாங்க. என்ட்ரி டிக்கெட் காட்டுங்க. யூகேக்கு போக வேண்டிய பிளேன் கிளம்பிடுச்சா? நான் முக்கியமான ஒருத்தங்க பாருங்க பார்க்கணும். சார், ticket ஜஸ்ட் இல்லாம 1 மினிட் போதும். Please ப்ளீஸ் sir, என்ன சொன்னா போக கேளுங்க. விடுங்க ப்ளீஸ். Please, ஒரே போங்க. நிமிஷம் போதும். உனக்கு என்னாச்சு ஜிம்மி? பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நீ எதுக்காக இங்க வந்த? மிஸ்டர் ஜிம்மி, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ எனக்காக தானே இங்க வந்த. சொல்ல இன்னும் ஏன் மறைச்சிட்டு இருக்க? ஓ, நான் உன்னை போக வேணாம்னு சொல்ல இங்க வரல. உனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கலாம் தான் வந்தேன். ஓ, வழியில கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீ என்ன இன்னும் உள்ள போகாம இருக்க? உனக்கு டைம் ஆயிடுச்சுல? இல்ல, நான் முதல்ல உள்ள போனேன், அப்புறம் திரும்ப வந்துட்டேன். ஊருக்கு போகணும்னு நினைச்சாலே என் மனசையே இங்க விட்டுட்டு போற மாதிரியே இருந்துச்சு. நல்ல நாள் அதுவுமா நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். தனியா அவ புருஷனை பார்க்க போயிட்டா. இந்த ஜிம்மி ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கணும். ராஸ்கல். மேரி கிறிஸ்மஸ். நோ ப்ராப்ளம். சரியான முறையில் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்க. உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்றும் கற்றுக்கல. நான் ஜஸ்ட் நீ மட்டும் இல்லைன்னா நிலைமை மோசமாக இருந்திருக்கும். சரியான நேரத்துக்கு வந்து ஒரு உயிரை காப்பாத்திருக்க. மேடம், ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு மெசேஜாவது சென்ட் பண்ணிருக்கலாம்ல. உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆர் யூ ஓகே? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைல்ல?
நினைச்சேன். எனக்கு பசிக்குது. எங்கேயாவது ஹாம்பர்கராவது சாப்பிடலாமா? சரி, ஓகே. இந்நேரத்துல எங்க போக முடியும்? நம்ம வீட்டுக்கே போலாம். ஒரு டேட்டிங் கூட சரியா அமையவே மாட்டேங்குது. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இங்க சானியா மட்டும் தான் இருக்கா. ஏன் சானியா மட்டும் இல்லனா நான் நிச்சயம் இங்க வந்திருக்கவே மாட்டேன். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா, லவ்வா இல்ல விசுவாசமானு எனக்கு தெரியல. நான் முடியாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லி பார்த்தாலும் அவ என்ன வற்புறுத்தி மனசை மாத்தி வலுக்கட்டாயமா இங்க அனுப்பி வச்சிருக்கா. உனக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? அதனால என்ன? அதனாலயா? அதனால என்ன? அது கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன், காது கொடுத்து கேட்டுக்க. அவளை நான் மறக்க மாட்டேன். மறந்துதான் ஆகணும். அது எனக்கு இஷ்டம் இல்ல. அப்படின்னா எனக்கும் இஷ்டம் இல்ல. நீ போ. நான் போக மாட்டேன். என்ன பண்ணுவ? சானியா உன்னை ஒரு தடவை தான் வற்புறுத்தினா, ஆனா நான் உன்னை வாழ்க்கை பூரா வற்புறுத்துவேன். நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, நீ இங்க என்ன கொல்ல தானே வந்திருக்க. இத்தனை பேர் இத்தனை தடவை என்ன வற்புறுத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியும்? எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படியா? அப்படின்னா என்னோட லவ் நான் உனக்கு அன்பா புரிய வைக்கிறேன். ஏன்னா உன்னை தொந்தரவு பண்றது எனக்கு பிடிக்காது. என்ன நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிக்கிட்டு இருக்க? நான் இன்னைக்கு ஒரு புது டிஷ்ஷை சமைக்க போறேன். நீ என் கூட வந்து அதை சாப்பிடலாம்ல? வா வா. என்ன நீ எல்லாரும் பாக்குறாங்களே, ஏன் இப்படி பண்ற? சீக்கிரம் வா. ஏய் இரு, ஒண்ணா போகலாம். நைட் டைம்ல இங்க காரை பார்க் பண்ண கூடாதுல்ல? ஆமா, பண்ணக்கூடாது. அப்புறம் எதுக்காக நம்ம உள்ள போனோம்? யாராவது புடிச்சிட்டாங்கன்னா? யாரும் நம்மள பிடிக்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாம போனா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும்ல. மாட்டினா அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா ஜோ, உன்னால இப்படிலாம் கூட யோசிக்க முடியுமா? நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு தான் பிரச்சனை. இப்ப நீ முழுசா என் வலையில விழுந்துட்ட. ஹலோ மேடம், இது கரெக்ட் கால். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க. எரிகா, நான் கிறிஸ்டியன் பேசுறேன். ஒண்ணு பிரஸ் பண்ணு. எரிகா, கால் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன கலெக்ட் கால் பண்ணிருக்க? ஐ அம் சாரி. இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை இல்ல? நீ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில வந்திருக்கேன். எரிகா, என்ன பத்தின நினைப்பே உனக்கு வரலையா? ஆமா, நான் இதுக்கு உன்னை பத்தி யோசிக்கணும். என்னது இப்படி சொல்ற? ஆமா, அடிக்கடி யோசிக்கிறேன். ஆர்மில ஒழுங்கா தானே சாப்பிடுற? இந்த வருஷம் ரொம்ப பிஸியா இருந்தாலும் எப்படி போச்சுன்னே தெரியலங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கிறிஸ்மஸ்ல உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதே. ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல இருக்கு. சோஃபாலே தூங்கிட்டா.
சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சேம் டு யூ. நீயாவது பரவாயில்ல. நான் இது வரைக்கும் ஒரு பேஷண்ட் கூட ட்ரீட் பண்ணதே இல்லை. உன்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்றேன். ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ரியலா பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எதை பத்தியும் யோசிக்காம நாம அவங்களை காப்பாத்தணும். நம்ம டேட்டிங்கை பத்தி கூட நான் மறந்து போயிட்டேன். உனக்காக தான் நான் இந்த நர்சிங் கோர்ஸையே ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை விட ரொம்ப அற்புதமா ஃபீல் பண்றேன். நான் திரும்பவும் அப்ளை பண்ண போறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த கிறிஸ்மஸ் நான் மறக்கவே மாட்டேன். இனிமே உனக்கு டெய்லி கிறிஸ்மஸ் தான். நான் தான் உன் கூடவே இருப்பேனே. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். ஏய், யாராவது பாத்திர போறாங்க. கவலைப்படாத, யாரும் பார்க்க மாட்டாங்க. अरे छोड़ो मुझे। हे, ये सब तो लड़कों को करना चाहिए। कुछ ज्यादा ही फॉरवर्ड नहीं हो रही तुम? क्या क्या कहा तुमने? நல்லா சாப்பிடுங்க. இந்தாங்க. வேற என்ன சாப்பிடுறீங்க? சொல்லுங்க. ஒரு சிக்கன் நூடுல்ஸ். ஒரு சிக்கன் நூடுல்ஸ் அப்புறம் 너를 본 순간부터 일본이 좀마다 네가 자꾸 생각나. 너무 무한한지 지금 어디 있는지. Ooh baby 이리저리 보아도 이것저것 따져도 네가 자꾸 맘에 들어 묻을 것 같아. ஹாய் ஜூரி, நான் வந்துட்டேன். 내 맘 아는지 내 감정은 아는지. 하루하루 너만 바라보며 항상 기다려볼래. 오직 너 하나만 알고 사랑해줄게. 사랑하기에도 아까운 시간인데 너 없인 아무것도 하기 싫은데 매일매일 아침마다 눈만 뜨면 என்னது? 이제 너 없이는 하루라도 살 수 없는데 사랑한단 그 한마디 듣고 மேடம், யாரை பார்க்க வந்திருக்கீங்க? ஆர்மி ஆபீசர் கிறிஸ்டினை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? ஏய், கேட் ஓபன் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். Thank you. சீக்கிரம் பெஸ்ட் வந்துருங்க மேடம். Okay, bye. பாய். 너에게로